ஏதோ கோழி உறங்குற மாதிரி உறங்குற. போன் பண்ணி கூஜ என்னன்னு கண்டுக்கிட்டு வா, நான் எழுதுறேன். நீ எழுதிக்கிட்டு இல்ல, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஹலோ, யார் யாது? ஐயா நீங்களா? சொல்லுங்க. சரிங்கய்யா. கல்யாணம் பண்ணிக்க போறியா? கல்யாணம் என்ன எப்படி கல்யாணம் பண்ணிப்ப? நான் ஒரு சமைக்காரன் தானே. அப்புறம் எதுக்கு நீ ஒரு மாதிரி பார்த்த? உண்மைய சொல்லு. நீ என்ன லவ் பண்ற தானே? சொல்லு, லவ் பண்றியா இல்லையா? சொல்லு, லவ் பண்றியா இல்லையா? சொல்லு. இல்லைன்னா பாரு, நாளில இருந்து உன்னை பார்க்கவும் மாட்டேன், உங்களுக்கு பேசவும் மாட்டேன். இரு மறுபடியும் நாளில இருந்து எல்லாத்துக்கும் காஞ்ச ரொட்டி தான். காசி, இதன் கதையே வேற போக்குல போகுதுடா. அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. கதையோட கருவை நான் கணிச்சு காட்டுறேன். கமான். குணா, ஏன்பா அடற? மாதவி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? திருவோடு எடுத்துக்கிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க போறோம். அண்ணே, ஏன் கூட வரியா இல்ல இந்த அரலூசு கூட போறியா? இவன் செய்யற அக்கிரமத்துக்கு கழுத்து பிடிச்சுதான் வெளியே தள்ளுவாங்க. இனிமே நமக்கு இதான். டேய், மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கா, பழையபடி நம்ம ரூமுக்கே போயிடலாம். அண்ணா, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுண்ணே. நான் ஆழம் தெரிஞ்சுதான் நான் காலை விடுவேன். சத்தியமா சொல்லு. சத்தியமா. குணா, நம்ம நிலைமையை யோசிச்சு பாருப்பா. நாம எங்க இருக்கிறோம், அவங்க எங்க இருக்கிறாங்க. மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம்பா. டேய் குணா, உன் மனச சோதிச்சு பார். முதல்ல நம்ம எப்படி இருந்தோம்? ஒருவேளை சோத்துக்கே லாட்டரி அடிச்சுட்டு இருந்தோம்ப்பா. இப்ப வேலைக்கு நமக்கு சோறு கிடைக்குது. டேய், உப்பிட்டவங்களை உள்ளளவு நினைப்பா. அப்பதான் நாம நல்லா இருக்கலாம். அழாதேப்பா, அழாதே கண்ணா. அழாதேடா, அழாதே ராஜா, அழாதே. நீதான் திருந்திச்சு. சார், இந்த பேலன்ஸ் 10 காசு வரணுமே. டாடி வாங்க டாடி. இந்த 10 காசு. ஐயோ வாங்க டாடி, 10 காசு. அதுவும் காசு தான் தெரியுமில்ல. என்னதான் பின்னாடி லொடலொட. சும்மாரமா, இப்படி அவன் பண்ணிக்கிட்டு இருக்கானே. அவன் எப்படியாவது போறான். உங்களுக்கு என்ன எல்லாம் என் தலை எழுத்து. வாங்க. சரி. ஏமா ஜில்லு இல்லையே, போய் மாத்தி வரட்டுமா? ஐயோ, உங்களுக்கு வேற வேலை இல்ல? என்ன வேலை இல்ல? சும்மாரமா. ஆமா.
இப்போ போட்டேன் 4 கிளாஸு. நான் தாண்டா இப்ப தேவதாசு. இப்போ போட்டேன் 4 கிளாஸு. குடிமகனே என்னடா ஆச்சு? ஏண்டா உன்னால நாட்டுக்கும் பிரியம் இல்ல, வீட்டுக்கும் பிரியம் இல்ல. ஏண்டா இப்படி எமர்ஜென்சில பிறந்துட்டு ஏண்டா கழுத்தாத்து கிடக்குற? ஏண்டா போட்ட சரக்கு என்னன்னு பாரு. பச்சை தண்ணி இவன் படா கில்லடிப்பா. தண்ணிய போட்டுக்கிட்டு எப்படி நடிக்கலான்னு ஒத்திக பாத்துட்டு இருக்கான். டேய் குடிமகனே, இங்க வாடி இங்க வாடி. நீ செத்த போட்டு அட்டாக்கு அப்படியே போடு. என்னடா பண்ணிட்டு இருக்க? மாமி கண்ணு என்னாச்சு? கண்ணு நல்லா தானே இருக்கு. என்னடா? ஓ இதுவா ஸ்டைலுக்கு போட்டுட்டு இருக்கேன்டா. இதுக்காகவா வந்த? கொஞ்சம் மஞ்சப்பொடி குடுறா, 2 நாள்ல திருப்பி கொடுத்துடுறேன். கடன் மட்டும் கேட்டாதீங்க மாமி. அளவோடு பழமோடு வாங்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அளவோட மசாலா அரைச்சி பழமோடு சமைச்சுக்கிட்டு இருக்கோம். தர மாட்டோம். சொல்லுவ நன்னா சொல்லுவ. இதுக்கு மேலையும் சொல்லுவ. ஏன்னா நன்னா வெத்த குழம்பு, பூரி மசாலா, மோர் குழம்பு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்னா இதுவும் சொல்லுவ. இதுக்கு மேலையும் சொல்லுவ. மயிலே இறகு போடுன்னா போடுமோ? போடாது. இப்ப நீ எனக்கு மஞ்ச பொடியை எடுத்து தர. எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு, நானே எடுத்துக்கிறேன். எங்க வச்சிருக்க? தயவுசெய்து போயிருங்க மாமி. மாதவி அம்மா வர நேரம் ஆச்சு. தயவுசெய்து போயிருங்க மாமி. ப்ளீஸ் போயிருங்க மாமி. காலாவது திறந்து வச்சிருக்காங்க பாரு. மான் உள்ள வந்து மேய்க்கிறாது. இடியட். 3 பேர் நிக்க வச்சு ஷூட் பண்ணோம். டாடி ப்ளீஸ் டாடி கூல் டவுன். டாடி கூல் டவுன். முதல்ல இத பத்தி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட் பண்றத பத்தி யோசிங்க. சரி, அவங்க என்னன்னு காலு. சரி சரி நான் கேக்குறேன். முதல்ல அவங்க 3 பேர் என்னன்னு காலு. மாமி தயவுசெய்து போயிருங்க. மஞ்சப்பொடி தானே, நானே எடுத்து வந்து தரேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க மாமி. என்னடி அம்மா அப்படி முறைச்சு பாக்குற? உன் ஆத்துக்குள்ளேயே வந்துட்டேனேன்னு பாக்குறியா? மாஸ்டர் என்னது இது? எப்ப இப்படிதான் அந்த மாமி கூப்பிட்டு வச்சு பேசி இருக்கியா? ஆமா இல்ல வந்து மாமி இல்ல. ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங். இல்ல பூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு ஒரே ஒரு நாள் அவங்க கிட்ட கேட்டுட்டேன். அதான் அவ்வளவுதான். கேட்டுண்டியா? இது என்ன லாங்குவேஜ் கூட மாறிடுச்சோ? லாங்குவேஜ் மட்டுமா மாறிடுதோ? அவனும் நீ கேட்ட மாதிரி மாறிண்டே வந்துட்டு இருக்கான். ஐயோ சிவா முருகா, கிராமத்து வழக்கப்படி உனக்கு கூழ் ஊத்துறப்பா. இந்த சங்கடத்துல இருந்து எப்படியா என்னை காப்பாத்திருப்பா. அத இப்பவே பாத்துடலாம். மாஸ்டர் உனக்கு இந்த வீடு தான் வேணும்னா இங்கே இரு. இல்ல இப்பவே இப்படியே இந்த பாயாடி மாமி கூட போயிடு. ஆமா அதான் சரி. அது எப்படி போவேன்? நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். டே குணா, அவியல், மோர் குழம்பு, பூரி கிழங்கு எல்லாம் சொல்லிடுவேன். நான் மாமி வீட்டிலே இருந்துடுறேன். டே குணா, மாமி கூப்பிடுறாங்கன்னு பின்னாடியே போயிடுறதா? ஞாபகம் இருக்குதா? போட்டோம் கூப்பிடுறாங்கன்னு பின்னாடியே போய் உன் கதி என்ன ஆவறது? நினைச்சு பாடுறா. இங்க பார், நான் சொல்றத நீ கேப்பியா இல்ல இந்த மாமி சொல்றது கேப்பியா? நீங்க சொல்றதா நான் கேட்பேன். டேய் குணா, நீ குரு துரோகம் செஞ்சிட்ட. நான் தான் உனக்கு குரு. என்னோட சாபத்துக்கு உள்ளாயிட்ட. இந்த வீட்ல இருந்து உன்னை நான் கண்டிப்பா விரட்ட போறேன். மாமியா கொக்கான்னு நானும் பாக்குறேன்டா. உன்ன வேணாம் மேடம். ஆமா மேடம்.
இப்ப தேவதாஸ் இப்ப ஐயோ எத்தனை தடவை சொல்றது, சீக்கிரம் புரிஞ்சது இல்ல, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. சரி நான் போனை வைக்கிறேன். யாருக்குப்பா இவ்வளவு அவசரமா போன் பண்ற? அதுவா மாமா, அது என் ஃப்ரெண்டு. அப்படியா? அது இருக்கட்டும், எல்லாமே உன் கையிலன்னு சொன்னியே, அது என்னது? ஒண்ணுமே இல்ல மாமா, கல்யாண விஷயம் நடக்கும் போது அவ கூட இருந்து எல்லாமே கவனிக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படி சொன்னேன், வேற ஒண்ணுமே இல்ல. அப்படியா? சரி சரி, கல்யாண விஷயமா உன்கிட்ட சில பேசணும், கொஞ்சம் வா. துரோகம் பண்ணிட்டா விடமாட்டேன், சும்மா விடமாட்டேன். அடியே, நான் என்னடி உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்? கட்டிட்ட காலத்துல இருந்து இவரு கூட ஒரு தொல்லை, இவரைத்தான் என்னமோ சொல்லி தொலைச்சிட்ட மாதிரி. உதவி இருவழி பண்ற வைக்கிறேன்டி வேட்டு. அடி பாவி, எனக்கா வைக்க போற வேட்டு? அடியே, எங்க வைக்க போற வேட்டுன்னு சொல்லிட்டு வையடி. ஐயோ ஐயோ, உங்களை இல்ல, இந்த மனுஷனோட தலை வலி. காதுவலி தாங்களே. முடித்தாவின முடித்தாவின வாண அண்ணே, வாண. மாஸ்டர், ஹலோ, ப்ளீஸ் ஸ்டாப். ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணு, ஆஃப் பண்ணடா. எல்லாம் முன்னால வந்து எங்க அடியா? ஏய், ஆஃப் பண்ணடா. ஏய், தண்ணி ஊத்திடுவேன். ஏய், முன்சாமி, குணா, முன்சாமி. என்ன? ஆமா, என்ன என்ன நடக்குது உள்ள? ஒரே சத்தம், ஒரே கூப்பாடு. என்ன இல்லம்மா, அது வந்து இது என்ன என்ன வந்து என்ன போய் என்ன நடக்குது உள்ள? மை டார்லிங், ஓ ஸ்வீட்டி டார்லிங், நீ எவ்வளவு அழகா இருக்கே. ஐயோ, உன்னை பார்க்க தானே ஊர்ல இருந்து வந்திருக்கேன். மை டார்லிங், நான் எங்க இருக்கிறேன்? விட்டுரு, விட்டுரு, ஐயோ விடுமா, விட்டுருமா, நோடு என்ன உடுப்பு புடி புடிக்கிறியா? முனுசாமி, என்னங்க எத்தனை நாளா அந்த வேலை? யாரு? சத்தியமா சொல்றேங்க, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. யாருன்னு தெரியாதா? தெரியும், சும்மாப்பா. தெரியாம தான் அவன் உன்னை கண்டுபிடிச்சாளா? உண்மையை சொல்லி யாரு? மெய்யாலும் சொல்றேங்க, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. வேண்டாம், நீ என்ன ரொம்ப ஏமாத்துற. நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல, வெளியே போ. சும்மாப்பா. எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஓ டார்லிங். ஐயா, என்ன இவனையும் கண்டுபிடிக்கிறா? இத்தனை நாளா என்ன பார்க்காம எப்படி இருந்த? முதலாளி, யார் இந்த பொண்ணு? என்னது? இவ யாரு உனக்கு தெரியாதா? கண்டுபிடிக்குமா தெரியல? யாருன்னு தெரியாது முதலாளி. எது தெரியாதா? நடிக்கிறியா? என்ன நம்புங்க முதலாளி. என்னம்மா, அவர் விடு, அவர் எங்க வீட்டு குக்கு. ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச, ஆளால கட்டி பிடிச்சிட்டு இருக்க. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? கண்டிப்பா அவர்தான் என் காதலர். அவர் கையில இருக்கிற கரண்டி தான் சாட்சி. இல்ல இல்ல, இவர்தான் மாஸ்டர். அவரை போய் கட்டி பிடிச்சுக்கோ. நம்ம புதுக்கோடி
எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இவன் முட்டையை பார்க்கறது கூப்பிடுறான் பாரு. அவனை கூட போட்டு கமத்தி. அந்த அதிர்ஷ்டத்தை ஓடி வந்து பாருங்க. மாஸ்டர் பின்னிட்டீங்க. முதலாளி மறுபடியும் கண்டுபிடிக்கிறாளே. ஒருவேளை மென்டலா இருப்பாளோ, யாருக்கு தெரியும்? புல்ஷிட். இரு, நாளைக்கு உங்க எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்றேன். குணா, உன்னோட நாடகம் எல்லாம் எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. மாதவி, கொஞ்சம் பொறுமையா இருமா. நான் அவளை கேக்குறேன். ஏம்மா, உன் பேர் என்ன? என் பேர் பூஜா. எல்லாருமே என்ன செல்லம்மா பூச் பூச்சுன்னு தான் கூப்பிடுவாங்க. எது பூச்சி பூச்சா? இந்த பாரு, நீ எதுக்காக இங்க வந்திருந்தாலும் வெளியே போய் பேசு, இங்க நிக்காத. என்ன வெளிய போக சொன்னீங்கன்னா இந்த மாஸ்டர் கூட தான் வெளிய ஓஹோ, போவேன். நீ சார் கூட தான் வெளியே போவியா? ஏனடே வர வச்சுட்டு நாடகம் ஆடுறியா? நீங்க ரெண்டு பேரும் வெளியே போங்க. கெட் அவுட். ஏடி ஏமா நல்லா என் மூஞ்சிய பார்த்து சொல்லு. நானா உன் லவரு? நானா இல்ல அவரா? யார பார்த்து காட்டுற? அவரை சொன்ன முதலாளி. இல்ல இல்ல, இவர் தான் எல்லவர். இவனா? பாத்தியா? டேய், ரெண்டு பேரும் வெளியே போங்க. கெட் அவுட். மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி. ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு நானே கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் இந்த பொண்ணு நம்ம வீட்லயே இருக்கட்டு. நீங்க என்ன சொல்றீங்க? சரி. நீ சொல்றது நல்ல ஐடியா தான். இத பாருமா, நீ போய் சொல்லி தப்பு தான் நான் செஞ்சிருந்தேன்னா அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தெரியும் தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். தெரியும் தெரியும், நல்லா தெரியும். ஏன்னா அவங்கள கட்டி பிடிச்ச பாரு, இது தெரியாம இருக்க உனக்கு. மாப்பிள பச்சங்கரம். சரி, நீ இங்கே இருக்கலாம். ஆனா நாளைக்கே உன் மண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சிடும். போடா. சரி. ஒரு வழி பண்ற. சின்ன பொண்ணு, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற. உண்மையை சொல்லு, நீ யார பார்க்க வந்திருக்க? சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான். நான் மாஸ்டருக்காக தான் வந்திருக்கேன். சத்தியமா சொல்லு. சரி, வந்து எனக்கு உன் மேல ஒன்னும் சந்தேகம் இல்ல. ஆனா என் பொண்ணு மாதவிக்கு உன் மேல சந்தேகம் வரக்கூடாது இல்லையா? அதனால நீ என் கூட இது வந்து காலையில என் கூட ஷட்டில் காக்கு, ஜாகிங், இதுக்கெல்லாம் நீ வரணும். நாளை காலையில நீ மறக்காம வரணும். கண்டிப்பா வருவேன். சரி, நாம் ரெண்டு பேரும் இங்க தனியா இருக்கிறது நல்லா இல்ல. நான் போயிட்டு வரேன். நாளைக்கு மறந்துடாத. ஆமா, சத்தியம் பண்ணியே கிள்ளவே இல்லையே.
சொல்லுங்களே. உனக்கு சொல்லாம நான் யார்கிட்டடா சொல்ல போறேன்? இப்ப வந்துருத ஒரு பொண்ணு புச்சா, அந்த பொண்ணுக்கும் மாஸ்டருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நமக்கே விழாவியா புரியுது. ஆமாண்ணே, அண்ணனுக்கு தண்ணி எங்க பிறந்திருக்காங்களோ இன்னும் நம்ம கண்டுபிடிக்க முடியலையே. அப்படி இருக்கும்போது மாஸ்டரை நான் சீரியஸா லவ் பண்றேன்னு டகுல் விடுது. இன்னும் காரணம் தெரியுமா? நம்ம 2 பேரையும் ஓரம் கட்டிட்டு இவனை கூட்டும் போலான்னு திட்டம் போயிடுச்சு. இதுக்கு நீ என்ன சொல்ற? அதான் நீயே சொல்லிட்டு. ஆமா, அப்படி யாரு நமக்கு சதி செய்யறாங்க? டேய் குணா, நீ குரு துரோகம் செஞ்சிட்ட. நான் தான் உனக்கு குரு. என்னோட சாபத்துக்கு உள்ளாயிட்ட. இந்த வீட்ல இருந்து உன்னை நான் கண்டிப்பா விரட்ட போறேன். மாமியா கொக்கான்னு நானும் பாக்குறேன்டா. கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? எல்லாம் அந்த மாமி செய்யற வேலை. என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வராமலா போகுது? எனக்கு அப்பவே தெரியும் கண்ணா. எப்ப அந்த மாமி நம்ம வீட்டுக்கு வந்து மஞ்சாத்தூளும் மிளகாத்தூளும் வாங்கி போகும்போது ஆமாண்டா. மாமி நீ காலி. மாதவி, சமையல் ரூமுக்குள்ள பூஜாக்கு என்ன வேலை? இவங்க எல்லாம் சமைக்கிறாங்களா இல்ல விளையாடுறாங்களா? ஏண்டா உனக்கு தான் ரூம் கொடுத்திருக்கல, நீ ஏன் இங்க வந்த? அதானே இவையா இங்க வந்தா? ஓஹோ, சாருக்கெல்லாம் ரெஸ்ட் தேவை, அதனால மாடனா இன்னொரு சமையல்காரமா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதானே? ஏண்டா இதெல்லாம் உன் வேலையா? சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் யாரு வந்தாங்க? என்ன விளையாடுறீங்களா எல்லாம்? சத்தம் படாதீங்க, நான் இன்னைக்கு சமையல் பண்றேன், எல்லாரும் சாப்பிடுங்க. புடிச்சாச்சுன்னா இந்த மாஸ்டர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நடக்கட்டும் நடக்கட்டும், நான் அப்புறமா பாத்துக்கிறேன். ஏமா என் பொழப்புல மண்ணலி போடுற? உனக்கு நல்லாவே தெரியும் நான் ஆள் இல்லைன்னு. இவங்க இவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க முன்னாடி ஏன் இப்படி போய் சொல்ற? இந்த பார், மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ. இந்த பார், என் விஷயத்துல நீ விளையாடாத. அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சு, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இப்பவே மூட்டை முடிச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போ, இல்ல நடக்கிற கதையே வேற. போ. ஒண்ணு நீ போ, இல்லன்னா நாங்க வெளியே போக வேண்டியதா இருக்கும். என்னம்மா இங்க ஒரே கலாட்டா? ஓ, நீங்களா? அது சரி, சுந்தரம் சார் தான் அடுத்து மாப்பிள்ளன்னு சொன்னாலும் சொல்லிடுவா. சார், இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. உங்களுக்குள்ள ஏன் ஆர்குமெண்ட்? இந்த பொண்ணை பத்தி யாருமே பேசாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். யாராவது பாத்துக்கோங்க, ஆனா இவ ஏன் வந்தா எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த டென்ஷன்னால என்னால எந்த வேலையும் சரியா பண்ண முடியல. சரி சரி, நீ வா வெளியே. சரி சரி, எல்லாம் உங்க வேலையை பாருங்க. பார்த்து என்னை தயவு செய்து நம்புங்க, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் ஏழை தான், ஆனா ஏமாத்திரம் இல்ல. என்னைக்கு சுந்தரம் சாருக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஜாமான் வாங்க கிளம்புனாங்களோ அன்னைக்கே என் வாழ்க்கை போச்சு.
ஏன் என்னாச்சு உனக்கு? அத பத்தி நேரம் வரும்போது சொல்றேன் மேடம். இப்பவே சொல்லுங்க குணா. இல்ல மேடம், நான் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறேன். அதை இப்ப சொல்ல கூட அருகதை இல்லை. அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னா என்னை தடுத்து நிறுத்த யாருமே இல்லை மேடம். அதனால நானு முனுசாமி அண்ணன் காசி எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போறோம் மேடம். இனிமேல் என்னாலயோ இவங்களாலயோ உங்க குடும்பத்துல எந்த குழப்பம் வராது மேடம். நீ யார விரும்புற? சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா கட்டாயமா சொல்றேன் மேடம். ஆனா நீங்க மட்டுமாவது என்னை நம்பணும் மேடம். சரி, நம்புறேன். நீ தொலைஞ்ச. ஏண்டா இப்படி எல்லாம் செஞ்சா நீ உயரமாயிடுன்னு நினைப்பா? அண்ணே, நான் உயரமா ஆகுறனோ இல்லையோ, என்னுடைய விடாமுயற்சியில என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகாதா? அது என்ன தெரியாம தான் கேக்குறேன். காலு அரை முக்கா அது என்ன கணக்கு? ஆழாக்கு நான் உன்னை சொல்ல முடியும். அந்த காலத்துல அரை அழாக்கு கால் அழாக்கு ஒரு படி அப்படின்னு சொல்லி காட்டினா, இப்போ லிட்டர் கணக்கில் வந்தாச்சு.